அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சில அடிக்கடி கேட்கக்கூடிய ப்ரீஆம்பிள் பத்தின ஒரு கேசஸ். ஓகேங்களா? இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின்ஸே இருக்காது. ஸோ ஒரு 3 கேசஸ் வந்து ப்ரீஆம்பிள் பத்தி ரொம்ப முக்கியமான கேசஸ். ஓகேங்களா? ஒன்று பெருபாரி யூனியன் கேசஸ், இன்னொன்று கேசவானந்த பாரதி கேசஸ், இன்னொன்று வந்து எல்ஐசி கேஸ். ஓகேங்களா? பெருபாரி வழக்கு, கேசவானந்த பாரதி வழக்கு, நெக்ஸ்ட் எல்ஐசி. இந்த 3 வழக்குமே பிரியாம்பல முகவரையை திருத்தலாமா, அது வந்து அரசியலமைப்பின் ஒரு அங்கம் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கும். அதுக்கு உச்ச நீதிமன்றம் பதில்கள் அளித்திருப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் என்னென்ன கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இயர்ஸ் எப்படி கேட்குறாங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். ஓகேங்களா? வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பெருபாரி யூனியன் கேசஸ். இந்த பெருபாரி யூனியன் கேஸ் எப்போ நடந்திருக்குன்னா 1960 நடந்திருக்கும். ஓகேங்களா? பெருபாரி வழக்கு வந்து 1960 நடந்திருக்கும். ஸோ இந்த வழக்கு எதுக்காகன்னா, பெருபாரி அப்படிங்கிற ஒரு பிளேஸை இந்தியா பாகிஸ்தானுக்கு வழங்கியிருக்கும். ஓகேங்களா? இந்த பெருபாரிங்கிற பிளேஸை இந்தியா பாகிஸ்தான் வழங்கிருக்கும். அதுக்காக தான் இந்த கேஸ் நடந்திருக்கும். 1960ஆம் ஆண்டு பெருபாரி வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பில் முகவுரையானது மற்ற பகுதிகளை போன்று உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டிருந்தாலும் முகவுரையானது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். முகவுரையின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸுக்கு தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. முகவுரை என்பது அரசியலமைப்பின் உருவாக்கியவர்களின் மனதை திறக்கும் திறவுகோல் என்று நீதிமன்றம் இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? 2 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட். முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இது வந்து மனதை திறக்கும் திறவுகோல் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து எதுக்கு சொல்லியிருக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஒரு கேஸ் நடந்திருக்கும், கேசவானந்த பாரதி வழக்கு. இது எங்கன்னா கேசவானந்த பாரதி வர்சஸ் கேரளா மாநிலம். ஓகேங்களா? எப்போன்னா 1973 நடந்திருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேஸ், அரசியலமைப்பு திருத்தத்துக்கு காரணமான ஒரு முக்கியமான கேஸ். ஓகேங்களா? இவ்வழக்கு 368 படி ஆர்டிகல் 368 படி முகவரை திருத்துதல் பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு முன் நடைபெற்ற வழக்கின் தீர்ப்பில் முகவரி அரசியலமைப்பின் ஒரு பகுதி ஆகாது என தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதாவது எந்த கேஸ்னா பெருபாரி கேஸ் தான். 1960 நடந்திருக்கும்ல, பெருபாரி கேஸ்ல தான் முகவரி அல்ல, ஒரு ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த கேஸ்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அப்படியே மாத்திருப்பாங்க. இந்திய இந்திய நீதித்துறை வரலாற்றிலேயே மிகப்பெரிய அரசியல் சாசன அமர்வாகும். ஓகேங்களா? இதுதான் மிகப்பெரிய அரசியல் சாசன அமர்வு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மொத்தம் எத்தனை நீதிபதிகள் அமர்ந்திருப்பாங்கன்னா 13 நீதிபதிகள். ஓகேங்களா? அவங்க கொண்ட குழு வந்து இதுக்கு தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. இதுல இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க, அடிப்படை கட்டமைப்பு, பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இந்த வழக்கில் தான் உச்ச நீதிமன்றம் அடிப்படை கட்டமைப்பு என்ற கொள்கையை உருவாக்கியது. அதாவது நாடாளுமன்றம் அரசியலமைப்பின் எந்த பகுதியும் திருத்தலாம், ஆனால் அடிப்படை தன்மையை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சரை மாத்தாம எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்னாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதன்படி முகவரி அரசியலமைப்பின் ஒரு பகுதி இல்லாத பட்சத்தில் அதில் எவ்வாறு திருத்தம் செய்ய இயலும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருப்பாங்க. இதோட தீர்ப்பு எப்போ வழங்கியிருப்பாங்கன்னா 22/3/1973 வழங்கியிருப்பாங்க. இதற்கு முந்தைய வழங்கிய தீர்ப்பின் தள்ளுபடி செய்து, ஓகேங்களா, அந்த பெர்பாரி கேசஸ் வந்து தள்ளுபடி செய்து முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் என்றும் அதன் அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் திருத்தம் மேற்கொள்ளலாம் என்றும் தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுல வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான், கேசவானந்த பாரதி கேசஸ்ல தான் அரசியலமைப்பின் முகவுரை ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டோம். அதோட பேசிக் ஸ்ட்ரக்சரை மாத்தாம திருத்தம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்லியிருப்பாங்க. மேலும் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை மாற்றுமாறு திருத்தம் மேற்கொள்ளும் பட்சத்தில் நீதிமன்றம் தலையிட்ட திருத்தம் செல்லாது என்று அறிவிக்கும் தீர்ப்பும் வழங்கப்பட்டது. நீங்க பேசிக் ஸ்ட்ரக்சர் ஏதாச்சும் மாத்தினீங்கன்னா நீதிமன்றம் வந்து தலையிட்டு அதுல அந்த சட்டம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இதன்படி தான் 42வது அமெண்ட்மெண்ட் படி 1976 படி முகவரியை ஃபர்ஸ்ட் திருத்திருப்பாங்க. ஸோ என்னென்ன அதெல்லாம் கொண்டு வந்துருப்பாங்க, சமதர்மம், சோசியலிஸ்ட், அதுக்கப்புறம் ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 வார்த்தையை இங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் எல்ஐசி வழக்கு நடக்கும். 3வது வழக்கு ரொம்ப முக்கியமான வழக்கு, 1995. ஓகேங்களா? இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம் 1995ஆம் ஆண்டு இந்திய அரசுக்கு எதிராக தொடங்கப்பட்ட வழக்கில் முகவரையானது அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதிதான் என்றும் மீண்டும் ஒருமுறை உச்சநீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஓகேங்களா? அரசியலமைப்பு ஒரு பகுதி, ஒருங்கிணைந்த பகுதி தான் பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்லயும் தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. இந்த வழக்கின் முகவுரை என்பது அரசியலமைப்பின் உள்ளங்கம் என்று உச்சநீதிமன்றம் மீண்டும் உறுதிப்படுத்தியது. அதாவது இன்டெக்ரல் பார்ட். ஓகேங்களா? இது வந்து அரசியலமைப்போட ஒரு உள் அங்கம். இதுல எந்த ஒரு சேஞ்சஸும் கொண்டு வரணும்னா
பேசிக் சின்சரை மாற்றாம கொண்டு வந்துக்கலாம், முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டனும் கேஸு தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பெருபாரி கேஸ்ல பிரியாம்பிள் வந்து அரசியலமைப்பின் அடிப்படை அங்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கேசவந்த பாரதி வழக்குல அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி எல்ஐசி வழக்கையும் அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. இந்த 3 கேசஸை ரொம்ப ரொம்ப முக்கியமான கேசஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பிரியாம்பிள் சம்மந்தப்பட்ட கேசஸ். ஓகேங்களா? தேங்க்யூ.